இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு நான் இட்லி தான் செஞ்சிருந்தேன். எப்ப இட்லி செஞ்சாலுமே 2 அடுப்பு பத்த வைப்பேன். ஒரு அடுப்புல சோறும், ஒரு அடுப்புல இட்லியும் செய்வேன். ஏன்னா வந்து சோறு வேவறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரமாவது ஆகும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வந்து 2 அடுப்பா வந்து பத்த வைப்பேன். ஆனா இன்னைக்கு ஒரு அடுப்பு மட்டும் தான் பத்த வச்சேன். அதுலயும் இட்லி செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதே அடுப்புலயே வந்து சோறு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு சீக்கிரமா வேவற அரிசி போட்டிருந்தேன். அதனால தான் வந்து ஒரே அடுப்பு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு, அதிலயே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் தான் வந்து செஞ்சிருந்தேன். எப்பவும் போல இட்லி செஞ்சா சாம்பார் தான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன் நெறைய வீடியோல. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குழம்பு செஞ்சாலும் சரி, என்ன பொரியல் பண்ணாலும் சரி, அது கண்டிப்பா தேங்காய் இல்லாம நான் செய்யவே மாட்டேன். இங்கேயும் கேரளாவுல அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. அதனால இருந்தாலும் சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துனா தான் நல்லாயிருக்கு. அதனால கொஞ்சமா இருந்தது தேங்காய். அதனால நான் தேங்காய் அரைச்சு ஊத்தி தான் இன்னைக்கு வந்து சாம்பார் செஞ்சிருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.